சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. புதிய ரூட்டை மாற்றிய பன்னீர்செல்வம் அவர்கள் இனிதான் பன்னீர்செல்வத்தின் அரசியல் ஆட்டம் ஆரம்பம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்ற அதிமுக இதுவரை எந்த ஒரு வெற்றியையும் பெறவில்லை, நாம் அனைவரும் அறிவோம். ஆனால் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வருகின்ற எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாக எந்த ஒரு தொண்டர்களும் பெருமளவில் ஆதரவுகளை தெரிவிக்காததும் பணத்தை கொடுத்து கூட்டத்தை வரவழைக்கிறார்கள் என்பதையும் நம்மால் பார்க்க முடிந்தது. அது சமூக வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் வெளியானது. தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த புதிய ரூட் என்று கூறலாம். அதாவது செப்டம்பர் மாதத்தில் மாநாடு என்பதை ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த மாநாட்டில் ஒட்டுமொத்தமாக அதிமுகவின் பெரும்பான்மையான தொண்டர்கள் கலந்து கொள்வார்கள். இதுவரை அதிமுக நடத்தாத மாநாடாக இது பார்க்கப்படும். ஓபிஎஸ் என்ற தனி மனிதன், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது உண்மையான விசுவாசி என்ற ஒரே பெயருடன் இந்த மாநாடு அமையும். இதில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது ஆட்சியை தான் நாங்கள் கொண்டு வருவோம், அவரது ஆட்சி எங்கே இருக்கிறதோ அதுதான் அதிமுக. இரட்டையில இருந்தாலும் இல்லை என்றாலும் நாங்கள் விசுவாசிகள், எங்களுக்கு ஆதரவாக தொண்டர்கள் எப்பொழுதுமே இருக்கிறார்கள். நாங்கள் கொடுக்கின்ற சின்னம்தான் இரட்டை இலையாக பார்க்கப்படும். அதாவது பலா சின்னமாக இருந்தாலும் கூட தொண்டர்கள் வெற்றியடைய வைப்பார்கள். எப்படி ராமநாதபுரம் தொகுதியில் 2வது இடத்தை ஓபிஎஸ் அவர்கள் பெற்றாரோ அதேபோல் வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஓபிஎஸும் அவரது ஆதரவாளர்களும் எந்த கட்சிக்கு ஆதரவுகளை தெரிவிக்கிறார்களோ அந்த கட்சி தான் நிச்சயமாக மெஜாரிட்டியாக மாறும் என்பதை ஓபிஎஸ் அவர்களது ஆதரவாளர் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். இது ஓபிஎஸ்ஸின் புது ரூட்டாக பார்க்கப்படுவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இதுவரைக்கும் பாஜகவை நம்பினார் ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் பாஜகவினர்கள் செய்த துரோகம் எடப்பாடிக்கு விசுவாசமாகவே மாறியது. அதற்கு காரணம் பாஜக தமிழகத்தில் அமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும், அதற்கு அதிமுக வெற்றியடைய வேண்டும் என்ற ஒரே ஒரு இலக்கு தான். ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் அதிமுக வெற்றியடையாது என்பது பாஜகவிற்கு புரியவில்லை. தேர்தல் முடிந்த பிறகுதான் அது புரியும் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். ஓபிஎஸ்ஸின் இந்த புது ரூட் சரியா? மாநாட்டில் தொண்டர்கள் பெருமளவில் வருவார்களா என்பதை கூறுங்கள்.